ஓம் நமசிவாய். வணக்கம். நான் ஜோதிட ஜெமினி ஃபைண்டபுளாக பேசுகிறேன். சிம்மம் அலர்ட், வெளுத்து வாங்க போகும் நட்சத்திரங்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சிம்ம ராசிக்கு உண்டான பிரச்சனைகள்லாம் நிறைய தொடர்ந்து நம்ம சொல்லிட்டோம். ஸோ நிறைய சண்டை சச்சரவுகள், வம்பு தும்பு, அடி தடி, பஞ்சாயத்து, இது தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கும். ஏன் சிம்மத்துக்கு மட்டும் அப்படி நடக்குது அப்படின்னா, 8ஆம் இடத்தோட வேலை தான். கோச்சாரத்தில் எந்த கிரகம் 8ல் நின்னாலுமே, சனி ராகு கேது இந்த மாதிரி கிரகங்கள், பாவ கிரகங்கள், இன்ஃபேக்ட் வந்து செவ்வாய் நின்னாலும் சரி, உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் நின்னாலுமே சரிங்க, நெற்றிக்கண்ணை திருப்பிடும் குற்றம் குற்றமே 8ஆம் இடம். 8ஆம் இடம் நீங்கள் வாங்கி வந்த வரம் கர்மா. இந்த 8ஆம் இடத்துல உள்ள நீங்கள் பிறந்த ஜாதத்திலே பாருங்கள், லக்னத்துக்கு எந்த கிரகம் 8ல் தொடர்பு உள்ளதோ உங்களை வச்சு செய்வாங்க. அப்போ சிம்ம ராசிக்கு 8ல் உள்ள சனி பகவான் தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து கொடுத்துட்டே இருந்தார். அதில் குறிப்பாக மகத்துக்கு பிரச்சனை கொஞ்சம் நமக்கு முடிஞ்சு போச்சு. சரி, மகத்தை பற்றி நம்ம சொல்லிட்டோம். மகம் முடிஞ்சு போச்சு. ஓரளவுக்கு மகம் வந்து ரிலீஸ் ஆகிறாங்க. அதில் உள்ள பிரச்சனைகள்லேருந்து அவங்க எல்லாத்தையும் வந்து அந்த பிறவி கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு வராங்க. அது வந்து 8ஆம் இடத்துல உள்ள ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மகத்துக்கு தான். அதாவது சனி பகவான் இவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. இப்போ யாருக்கு கொடுக்க போகிறாங்க? பூரம், அடுத்தது உத்திரம். இப்போ இந்த 2 ஸ்டார்ஸுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஃபேஸ் பண்ணக்குள்ள என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட்டாக இருக்கணும். ஸோ அலர்ட்டாக இருக்கணும்னா உங்களை வந்து வெளுத்து வாங்க போகும்னா உங்களை நீங்கள் தயாரான நிலையில் ரெடி பண்ணிக்கணும். இது எப்போ நடக்கும் சார் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், ஒரு பாதத்துக்கு 100 நாள் சனி பகவான் வந்து பிரச்சனையை தருவார். அப்போ வந்து பூரம் வந்து 4 பாதம்னு வச்சுக்கோங்க, 400 டேஸ். சரிங்களா? 400 டேஸ். இதில் 100 டேஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் பூர நட்சத்திரம் 1ஆம் பாதமா 100 டேஸ் எடுத்துக்கோங்க. அப்போ இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். திருப்பி அகைன் நம்ம ஏன் சொல்கிறோன்னா, உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறோம். இப்போ இந்த 100 டேஸில் வந்து இந்த கம்மிங் ஜனவரியிலேருந்து, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 3 மாதம் ஃபஸ்ட்டு இந்த பூரத்துக்கு வந்து ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்ததாக 2ஆம் பாதம், அப்படியே நீங்கள் மார்ச்லேருந்து கட் பண்ணிங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன், அதுக்கப்புறமா 3ஆம் பாதம் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ அந்த மாதிரி அந்த வருஷம் ஃபுல்லாகவே 2026 2026ல் பூரத்துக்கு தான் அதிகமான பிரச்சனைகளை தரப்போகிறார். அப்போ இதில் வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கு ஃபினான்ஷியல் வந்து பிரச்சனைகளை வந்து இருக்கும். பூரம் வந்து ஜாலியான பர்சன் தான். ஏன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம், ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம், காமாட்சியோட அனுகிரகம் பெற்ற நட்சத்திரம். சிம்ம ராசியில் பூரம் இருக்கிறதே வந்து கொடுப்பனை தாங்க. அப்போ இவங்க எப்போதுமே ஜாலியான பர்சன் தான். சொத்து பத்து சுகம் சந்தோஷம், இவங்களுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, பாய் ஃப்ரெண்ட்ஸு, ஸோ எல்லாமே இருக்கும். ஆனால் எல்லாமே இருந்தும் இவங்க வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரெஷரில் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ப்ரெஷர்லேருந்து வெளியே வரத்துக்கு தான் நீங்கள் வந்து இறை வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள். யாரையுமே அதிகமாக நம்பாமல் உங்களை மட்டும் நீங்கள் அதிகமாக நம்புங்க, அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறோம். இப்போ இவங்க பூரத்தில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நெக்ஸ்ட் இயர் இருக்கும். ஸோ கணவன் மனைவி காதலன் இந்த மாதிரி இந்த லவ்வர்ஸ் எல்லாம் மெயினாக வந்து பிரச்சனைகளை வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போ இப்போலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் இந்த பூர நட்சத்திரத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய தசா புத்திகளை பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த 100 டேஸ் 200 டேஸ்லாம் வேலை செய்யும். 70% உங்கள் ஜாதகம் சூப்பராக வேலை செய்யுங்க. இதில் 30% தான் நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும்னா, இந்த கோச்சாரத்தை அப்ளை பண்ணி வச்சுக்கணும். அந்த 30%மே நம்மளால் தாங்க முடியாது. அந்த அளவுக்கு பெயின்ஃபுல் ஹார்ட்டாக வந்து இந்த சனி பகவான் வந்து கொடுப்பார். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பூர நட்சத்திரம் அதிகமாக வழிபாடுனா கோயிலில் உள்ள கோபுர கலசத்தை பார்த்துட்டு வாங்க, அதுவே சிறப்பாக இருக்கும். முடிஞ்சால் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போங்க. அதுக்கப்புறம் சிவ பூஜை, சிவ வழிபாடு பண்ணுங்கள். பெண் தெய்வங்களை அதிகமாக வணங்குங்க. உங்கள் குடும்பத்தில் பெண்கள் இருந்தால் அவங்கள மதிப்பு மிக்கவராக நீங்கள் வந்து மதிச்சுட்டு வாங்க. காலில் விழுந்து நமஸ்காரமே பண்ணலாம், வயதுக்கு மூத்தவங்களாக இருந்தாலும் சரி. ஸோ வயதுக்கு குறைவாக இருக்கிறவங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி கொடுங்க, அது சிறந்த பரிகாரமாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் தான் பூர நட்சத்திரக்காரங்க நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இதில் உத்திர நட்சத்திரம் ஒரே பாதம் தான் வரும் சிம்மராசியில். அவங்களுக்கு வெறும் 100 டேஸ் தான். அது கூட இந்த இயர் எண்டுக்கு அப்புறம் தான் வந்து வரப்போகுது. அதனால் உத்திர நட்சத்திரக்காரங்க பயப்பட வேண்டாம். உங்களுக்குள்ள தசா புத்திகளை வச்சு தான் இந்த வெளுத்து வாங்கக்கூடிய நட்சத்திரத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் தொடர்ந்து வணங்கிட்டே வாங்க. குறிப்பாக வந்து மாணவர்கள் இந்த டைமில் படிப்பில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க. டாக்டரேட் நீங்கள் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு நல்ல யோகா தியானம்லாம் பண்ணி இது உங்களை நீங்களே ரெடி பண்ணிக்கணும். குறிப்பாக இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸில் நிறைய ப்ராப்ளம் வருது. 8ல் சனி பகவான், 6ல் சனி பகவான், இதெல்லாம் போகக்குள்ள நோய் நொடிகளை தராருங்க. குறிப்பாக கால் வலி, மூட்டு வலி, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்,
இதெல்லாம் வருது. வயிறு உப்பசம் சம்மந்தப்பட்டது, வயிறு உபாதைகள், அதாவது உங்களுக்கு ஆசிட் ப்ராப்ளம், அதாவது உங்களுக்கு இன்டேக் பண்ண முடியாத நிலைமைகள்லாம் கொடுக்கும். ஸோ அதில் வந்து வயதானவர் 40 வயசுக்கு மேலே உள்ள எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உடல் நிலையை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ சனி பகவான் வந்து உடலில் தான் வச்சு செய்வேன், ஏன்னா ஆயுள்காரகன் இல்லையா. நமக்கு வந்து நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் வரத்தையும் தான் கடவுள்கிட்ட நம்ம எப்போதுமே கேட்டுப்போம். பணங்காசு வந்து எப்போ வேணால் சம்பாதிக்கலாம். உடல் பாதிக்கப்பட்டால் அந்த மனிதன் முடிந்தவனாக மாறுகிறான், வாழ்க்கையை தொலைந்தவனாக மாறுகிறான். ஸோ இந்த இடத்துல நல்ல வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க. குலதெய்வதா, இஷ்ட தேவதா, இது ரெண்டுமே வந்து பண்ணுங்க. எல்லாம் வல்ல இறைவன் எல்லாத்தையுமே கொடுப்பார். இந்த அடுத்து வரக்கூடிய 400 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான நாட்கள். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.